உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டமா ரெட் டைமண்ட் ஜாப்பனீஸ் கொய்யா மட்டும் 900 மரம் நிற்கி, அதுவும் ஒரு சென்ட்டுக்கு 14,000 ரூபா, 4.5 ஏக்கர் ஃபுல்லும் பென்சிங் வேலி. இங்கே வாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். சோலார் பாருங்கள், தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், தொட்டி இப்போ நம்பி போகுது, குடிக்கிறதுக்கே சுவையாக இருக்குங்க. அருமையான லொக்கேஷனில் ஹைவேலேருந்து 5 கிலோமீட்டரு, 6 இன்ச்சு போர், பெரிய போர் போட்டிருக்காங்க. திருக்குனா இங்கே திருக்குனாலும் தண்ணி. தொட்டி பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டருங்க, அதுக்கு மேலே சோலார் இணல் விழுத மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தண்ணியை பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது. இந்த தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு சுவை இல்லைன்னா எடுக்கவே வேண்டாம். சுற்றி பார்த்தீங்கன்னா குளம், இந்த சைடு குளம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நட்டுருக்காங்களா, தென்னை மரத்து அங்கோடி ஃபுல்லு நெல் நட்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கோடியும் குளம், 3 கரையும் குளம். அந்த மாதிரியான லொக்கேஷனில் நம்ம இடம், செழிப்பான இடம். மொத்தமே 4.5 ஏக்கர் இடம். நேரடி ஓனர். இந்த கொய்யா மரத்தை பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் ஜாப்பனீஸ் வெரைட்டி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி சோப்பு கலரில் அப்படி கட்டியாக வெட்டினீங்கன்னா திக்கு ரெட் கலராக இருக்கும். கேமரா பாருங்கள், சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம இடத்துல. இதேமாரி எல்லா பக்கமும் பைப் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. கொய்யா மரம்லாம் பாருங்கள், 2.5 வயசு கன்று தான். ஃபுல்லும் பென்சிங் வேலி, பார்த்தாலே தெரியும். இடம் நீங்கள் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு தோட்டமாக உருவாக்கணும்னு நினைக்கவங்க இந்த இடத்த எடுக்கலாம். ஏன்னா உருவாக்கி தான் இருக்குது மேக்ஸிமம். இன்னும் எம்டி லேண்டு குறையா இருக்குது. ஒரு 2.5 ஏக்கர் மட்டும் தான் எம்டி, 2 ஏக்கர் கொய்யா மரம் இருக்கிறதுனால உருவாக்குங்க. தென்னை மரம் குறையா, ஏன்னா ஃபுல்லுமே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எப்படி போட்டு வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 100% இயற்கை விவசாயம் மட்டும்தான் அண்ணன் பயன்படுத்தியிருக்காரு. ஃபுல்லுமே எருவு தான். இன்னும் 1.5 மாதம் ஆகிட்டுனா ஓனர் சொல்லுதாரு 6.5 லட்ச ரூபா குறைஞ்சது லாபம் கிடைக்குங்காரு. ஆனால் ஒரு 4 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபுல்லு மரத்துலேயும் கொய்யா மரம் அப்படி காய்ச்சி கிடக்குங்க. 900 மரம் நிற்கி, அந்த சைடு தென்னை மரம் நிற்கா, அதுக்கு அங்கோடி பார்த்தீங்கன்னா குளம் செழிப்பு, அப்படி ஒரு ஏரியா. இப்படி ஒரு லொக்கேஷனில் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர் பீஸு. ஒரு வீடு இருக்குது, ஒரு சின்ன ரூம் வச்சு மேலட்டு அங்கெல்லாம் வச்சு ஜம்முன்னு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடிசை வீடு இருக்குது. அது போக பென்சிங் கேட்டெல்லாம் போட்டு ப்ராப்பராக லீகல் சுத்தம், அதான் மெயின். டாக்குமெண்ட் சுத்தமாக இருக்குது, நேரடி ஓனரு, பாதை ரெக்கார்டாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? விட்டுறாமல் கால் பண்ணுங்கள், கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், விற்கனாலும் கால் பண்ணுங்கள். எங்கே லொக்கேஷன் இருக்குன்னா கரெக்டாக நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே எல்லாத்துக்கும் தெரியும். காஷ்மீர் ஹைவே நாங்குநேரி டோல்கேட் இருக்குது, அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர். அதுக்கடுத்து இங்கே ஹைவே, பெரிய ஹைவேலேருந்து 10 கிலோமீட்டர் தான். எப்படி தார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்ரு, 30 அடி பாதை ப்ராப்பராக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நேரடி ஓனர். உங்கள் பேர்லாம் இருக்குது, எல்லாம் முடிச்சு விட்ருவோம்.